இன்றைக்கு அதிகாலையில ஈரானுடைய வான்வெளியில தாக்குதல் நடத்துவதற்காக வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய போர் விமானம் ஒன்றை சுட்டிருக்கிறது, தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மேல அட்டாக் பண்றான், ஈரானுக்கு அடிக்கிறான், அடிச்சு புட்டு ஈரானுடைய பெட்ரோலை வாங்கிக்க என்று சொன்னா எப்படி இருக்கும்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வளம மாதிரி இன்னைக்கும் ஒரு கம்பியை கட்டுற கதையை சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டா 4 முதல் 6 வாரங்களில் யுத்தம் முடிவுக்கு வரும், 1.5 மாசத்துக்குள்ள யுத்தத்தை முடிப்போம்னாரு. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? 3 days, 3 நாட்கள். 3 நாட்களுக்குள்ள போறோம், ஈரானை அடிக்கிறோம், தூக்குறோம், சரண்டர் பண்றோம், வர்றோம்னாங்க. இப்ப என்னன்னு கேட்டா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 2 ஆண்டுகளுக்கு மேலாக காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய யுத்தம் உச்சமாக தொடர்ந்த நிலையில அந்த யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 162வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே மத்திய கிழக்கிலே குறிப்பாக ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் உச்சமாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானும் அதற்கு பதிலடியாக உலகமே ஸ்தம்பிக்கிற விதமாக ஹொர்முஸ் நீர்நிலையை மூடியிருக்கிறது. இஸ்ரேல் மேல பலகட்ட தாக்குதல்களை நடத்துகிறது. அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்கள் மீதான தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இன்றைய நாளில் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஈரான்ல இருந்து தற்போது ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது இஸ்ரேலை நோக்கி என்கிற செய்திகளை இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அதே நேரம் IRGC மிக கடுமையான ஏவுகணைகளை தற்போது இஸ்ரேலை நோக்கி ஏவியிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரேலுடைய டெல் அவீவ் உள்ளிட்ட பல நகரங்களை நோக்கி ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரானுடைய தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் அவர்களுடைய இராணுவங்கள் தவிக்கக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் பதிலடியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய கடற்படையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், அமெரிக்கா எங்களுக்கு எதிராக கடற்படை அனுப்ப போறோம், அழிக்க போறோம் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னும் அவங்க ஹொர்முஸுக்குள்ள எங்க எல்லைக்குள்ள வரவே இல்லை. அவர்கள் எங்கள் எல்லையை தாண்டித்தான் நிற்கிறார்களே தவிர ஓமான் கடற்பரப்புக்கு கூட அவங்க இன்னும் வரல. எனவே எங்களுடைய கடற்படையை அழிச்சிட்டோம், எங்களை மொத்தமா இல்லாமலாக்கிட்டோம்லாம் ட்ரம்ப் சொல்றாரு. அவர்களுடைய போர்க்கப்பல் ஓமான் வளைகுடாவை கூட நெருங்கலை, செங்கடலை நோக்கி கூட வர்றதுக்காக அவர் உத்தரவிடலை. அப்படி இருக்கும்போது எங்களை அழிச்சதாக அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எங்களை அழிச்சதுன்னு சொன்னால் குறைஞ்சது நீங்கள் ஓமான் வளைகுடாவுக்குள்ளேயாவது வந்திருக்கணும். ஓமான் வளைகுடாவுக்கு அடுத்த ஹார்முஸ் தான் இருக்கிறது, அந்த எல்லைக்குள்ளேயாவது நீங்கள் வந்திருக்கணும். அந்த எல்லைக்குள்ளே கூட நீங்கள் வரலை. அதே நேரத்தில் செங்கடல் பக்கமாகவாவது உங்கள் கப்பலை அனுப்பியிருக்கணும், அங்கேயும் நீங்கள் அனுப்பலை. இந்த 2 இடத்துக்கும் கப்பலையே அனுப்பாமல் எங்களுடைய கடற்படையை அழித்து விட்டோம் என்று சொல்வது நியாயமானு கேட்கிறாங்க. ஆரம்பத்தில் ஈரானுடைய 36 கப்பல்களை மொத்தமாக அழித்து விட்டோம் என்று சொல்லி இருந்த டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பேசுகிற நேரத்தில் இல்ல 30 கப்பல்களை அழிச்சிருக்கிறோம் என்று சொன்னாரு. அப்ப 6 கப்பல் திருப்பி வந்துருச்சாங்கிற கேள்வியெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். எனவே டொனால்ட் ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணணும்ன்றே தெரியாம பைத்தியம் முத்தி பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. யூதர்களுடைய இஸ்ரேல்காரனுடைய பேச்சை கேட்டு மாட்டிக்கிட்டாரு என்கிற நிலையில தான் தற்போது அவருடைய படைகள் எங்களை நோக்கி வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்களுடைய கடற்படை அதற்காக தயாராக இருக்கிறது என்று சொல்லி IRGC அறிவித்திருக்கக்கூடிய நிலையில சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை அதாவது சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியில ஈரானுடைய செல்வாக்கை குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுடைய கடற்படையை அழிச்சிட்டோம், ஈரானுடைய 80% ஏவுகணை பலத்தை எல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகும் ஈரானுடைய ஏவுகணை பலம், ஈரானுடைய அணு ஆயுத பலம் எல்லாத்தையுமே நாங்கள் இல்லாமலாக்கிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு சென்டகாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை இராணுவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹொர்முஸ் ஜலசந்தியில ஈரானுடைய செல்வாக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் தன்னுடைய கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகள், நடமாடும் ஏவுகணை தளங்கள், ஈரான்கிட்ட நடமாடும் ஏவுகணை தளங்கள் இருக்குது. அதாவது இவங்க சொல்றாங்க நாங்கள் 400 ஏவுகணை தளங்களை அழிச்சிட்டோம் அப்படிம்பாங்க, அல்லது 300 அழிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், நடமாடும் ஏவுகணை தளங்களை அளித்திருப்பார்கள். ஒரு பெரிய டிராக்டர் மாதிரி ஒன்று இருக்கும், பெரிய லாரி மாதிரி ஒன்று இருக்கும், அதுல இருந்து ஏவுகணைகள் ஏவுகிற விதமாக அந்த புகைப்படங்கள் வீடியோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஒன்று அழிச்சா ஒரு தளத்தை அழிச்சிட்டோம் அப்படிம்பாங்க. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலை என்னன்னு கேட்டா,
ஏவுகணை தளங்கள் கட்டிடமாக எழுப்பப்பட்டதை விட அதிகமாக இப்படி தனித்தனி வெஹிக்கிளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெஹிக்கிளை பங்கர்ல இருந்து வெளியே கொண்டு வந்து வச்சு அதுல இருந்து ஏவி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏவுகிற தளங்களைத்தான் அழித்திருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க சொல்ற மாதிரி 400-500 அழிச்சிருந்தால் கூட அது ஈரானுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. காரணம் என்னன்னா 400 ஏவுகணை அழிச்சிருக்கிறாங்கன்ற அர்த்தம், அவ்வளவுதான். இதை விட 400 ஏவுகணை ஏவும் தளம் என்று சொல்லி இந்த உலக நாடுகளில் ஏவுகணை ஏவும் தளம் இருக்கும்ல, அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஈரான் எல்லாத்தையுமே சீப் அண்ட் பெஸ்டாக சிம்பிளாக எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களுடைய வெற்றியை நோக்கி அவர்களால் நகர முடியக்கூடிய சூழல்ல இந்த ஹொர்முஸ் நிலப்பரப்பில் நீர்ப்பரப்பில் இருக்கக்கூடிய ஈரானுடைய குரூஸ் ஏவுகணைகள், நடமாடும் ஏவுகணை தளங்கள், அதே மாதிரி ஏவுகணைகளை சேமித்து வைக்கக்கூடிய அந்த சேமிப்பகங்கள், இந்த மாதிரி பகுதிகள், நிலத்தடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஈரானுடைய பங்கர்கள் என்று சொல்லி இந்த பகுதிகள் மீதெல்லாம் இதுவரைக்கும் அவர்கள் 5000 பவுண்டு, அதாவது 2270 கிலோ பெறுமதியான பல பங்கர் பஸ்டர் பாம்புகளை நாங்கள் போட்டு இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை அச்சுறுத்தக்கூடிய ஈரானுடைய பலத்தை குறைச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. இப்போ நீங்கள் குறைச்சிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் முதல்ல முடிவெடுக்கணும். என்ன காரணம்னா, அதிபர் சொல்கிறாரு நாங்கள் மொத்தமாக அழிச்சிட்டோம்ங்கிறாரு, கடற்படையை இல்லாமல் ஆக்கிட்டோம்ங்கிறாரு. இவங்க சொன்ன விதத்தில் பார்த்தா இப்போ ஈரானில் ஒரு யுத்தமே நடக்கக்கூடாது, ஈரான் டோட்டல் சரண்டர் ஆகியிருக்கணும். எனவே கம்பி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. கரெக்டான செய்திகள் ஈரான் தருகிற வரைக்கும் இவர்கள் சொல்வது பொய் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்களால ஜெயிக்க முடியாமல் இருக்கிறதுனால எதை சொல்லணும்னு தெரியாம எதையோ உலர்த்தி கொட்டி கொண்டிருக்கிறாங்கிறத மட்டும் நம்ம புரிய முடிகிறோம். அதே நேரத்தில் இன்றைய தினம் ஈரானுடைய நட்டான்ஸ் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. நட்டான்ஸுங்கிறது ஈரானுடைய மிக பாரிய ஒரு யுரேனியம் செறிவூட்டக்கூடிய சென்டராக இருக்கிறது, அணு தயாரிப்பதற்குரிய சென்டராக இருக்கிறது. அந்த சென்டர் மேலே இன்றைக்கு அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதே இந்த தாக்குதல்களால் கதிர்வீச்சு கசிவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்று சொல்லியும் சர்வதேச அணுசக்தி முகமைக்கு தொடர்பான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இங்கே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அங்கே இருக்குதா இல்லையாங்கிறது அல்லாஹு ஆலம் ஈரானுக்கு மாத்திரம்தான் தெரிந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏன்னா வேறு யாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த இடங்களை இந்த அளவுக்கு தாக்கியிருக்க மாட்டாங்க, இதை விட அகோரமாக தாக்கியிருப்பார்கள். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் எங்கு வைத்திருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் ஈரானுடைய அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னா, ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க இஸ்பான்லையும் நட்டான்ஸ்லையும் கீழே தான் வச்சிருக்கோம், நீங்க தான் குண்டு போட்டியல்ல அப்படிங்கிறாரு. அது மறைப்பதற்கான ஒரு உத்தியாக அவர்கள் பயன்படுத்துவதை போன்று தெரிகிறது. வேறு எங்கோ அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு அதிகாலையில் ஈரானுடைய வான்வெளியில் தாக்குதல் நடத்துவதற்காக வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய போர் விமானம் ஒன்றை சுட்டிருக்கிறது, தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவம் நமக்கு தெரியும். ஏற்கனவே அமெரிக்காவுடைய F-35 அடிச்சிட்டாங்க. அடுத்ததாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் விமானத்து மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. நாங்கள் ரேடாருக்கு சிக்க மாட்டோம், நாங்களாம் ரொம்ப புத்திசாலிகள், எங்க ஆயுதம் தான் உலகத்திலே பவர்ஃபுல்லானதுன்னாங்க. எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் நல்லா நமக்கு பார்க்க முடிகிறது, தெரிய முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய வான்பரப்பில் இந்த யுத்த விமானங்கள் எதிர்ப்புக்குள்ளானது, தாக்குதலுக்குள்ளானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளில் இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல் விமானங்கள், அதே போன்று ட்ரோன்கள், குரூஸ் ஏவுகணைகள் என்று 200க்கும் மேற்பட்ட இது போன்ற வான்வழி ஆயுதங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிறது IRGC. இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய வான்வழி ஆயுதங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரம் இன்னைக்கு ஈரானுடைய ஹேக் பண்ணக்கூடிய ஒரு குழு இருக்கிறாங்க, ஹம்தலா என்று சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க ஈரானுடைய ஹேக்கர் குழு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மொசாது செய்கிற வேலையை விட அபரிமிதமான வேலைகளை இவங்க பண்ணுவாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுடைய இமெயிலை ஹேக் பண்ணுவாங்க, அவங்களுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணுவாங்க, அவங்களுடைய தரவுகளை பெற்றுக்கொள்வார்கள். இப்படி இன்றைக்கு ஈரானுடைய ஹேக்கர்ஸ் குழுவாக இருக்கக்கூடிய ஹம்தலா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இஸ்ரேலுடைய மூத்த ஜெனரலாக செயல்பட்ட ஈரான் தொடர்பான பல தாக்குதல்களுக்கு அடிப்படையாக இருந்த பிரிகேடியர் ஜெனரல் எரான் ஓட்ரலினுடைய இமெயிலை மொத்தமாக நாங்கள் ஹேக் பண்ணியிருக்கிறோம், அதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரகசிய மின்னஞ்சல்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது. ஈரான் மேலே, காசா மேலே, அப்பாவி மக்கள் வாழக்கூடிய நாடுகள் மேலே எல்லாம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கான திட்டமிடல்கள் இதிலே இருக்கிறது, எதிர்கால திட்டங்களும் இதிலே இருக்கிறது. இப்படி பல ரகசியங்களை நாங்கள் அதில் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு ஜெனரலுடைய இமெயிலையே ஹேக் பண்ணிட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான்
ஈரானுடைய ஹேக்கர்ஸ் குழுவாக இருக்கக்கூடிய ஹந்தலா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டியாகோ கார்சியா மேலே இன்றைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. டியாகோ கார்சியாங்கிறது ஈரானிலிருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரித்தானிய இராணுவ தளமாக இருக்கிறது. அந்த தளத்தில் மேலெல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இல்லை என்று சொல்லித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈரான் இடத்துல 2000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குகிற ஏவுகணைகள் தான் இருக்குது. அதனால தான் இஸ்ரேலுக்கு அவங்க தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலை தாக்குறது தான் அவங்களுடைய நோக்கம்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் டியாகோ கார்சியாங்கிறது ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்டர், இலங்கைக்கெல்லாம் கீழே இருக்கும் அந்த தீவு, 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தீவு. அந்த தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதே போன்று பிரித்தானியாவுடைய தளங்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. எனவே ஈரானிடத்தில் யாருக்கும் தெரியாத பல நீண்ட தூர ஏவுகணைகள் இருக்கிறது என்பது அறியப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஏவுகணை தூரத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க லண்டன் மேலே, பிரித்தானியா மேலேயே தாக்குதல் நடத்த முடியும். இல்லை டியாகோ கார்சியா மேலே தாக்குதல் நடத்த முடியும்னா அதே அளவுக்கு அவங்க லண்டன் மேலே தாக்குதல் நடத்த முடியும். அதே நேரத்தில் ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் பிரகாரம் இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பக்கூடிய செய்திகள் பிரகாரம் ஈரானிடத்தில் கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக செல்லக்கூடிய ஏவுகணைகள் இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. அப்படி ஒரு ஏவுகணை இருக்கும் என்றால் அவர்கள் அமெரிக்காவையே தாக்குவாங்க. அமெரிக்காவுடைய தளங்களை இங்கே தாக்கிக்கிட்டு இருக்கிறத விட டைரக்டாக அமெரிக்காவையே தாக்குகிற அளவுக்கு அவர்களிடத்தில் ஆயுதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற அச்சமும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு அமெரிக்கா, நம்ம ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஈரான் மேல அட்டாக் பண்றான், ஈரானுக்கு அடிக்கிறான், அடிச்சு புட்டு ஈரானுடைய பெட்ரோலை வாங்கிக்க என்று சொன்னா எப்படி இருக்கும்? ஒன்னா அழிக்க போறேன், உன் நாடு இருக்கக்கூடாது, உங்களெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணுறது. ஆனால் அவன் நாட்டில் எல்லாரும் பெட்ரோல் வாங்கிக்கிறேங்கிறாங்க. ஏன்னா அந்த ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறதுனால, உலகம் முழுவதும் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கிறதுனால இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஏன்னா ஏற்கனவே $60 இருந்த பெட்ரோலுடைய ஒரு பேரல் இப்பொழுது $120 உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு உச்சகட்டத்துக்கு பெட்ரோல் விலை ஏறும்போது அமெரிக்காவாலையும் தாக்கு பிடிக்க முடியலை. அமெரிக்கா செஞ்ச இந்த வேலையால் உலக நாடுகள் யாருக்குமே தாக்கு பிடிக்க முடியலை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஈரான் மீதான ஏற்றுமதி தடைகளை விதித்திருந்தது அமெரிக்கா. அந்த தடைகளை எல்லாம் நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு நீக்குறோம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. 1 மாத காலத்தில் ஈரானுடைய கடல்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் இருக்கிறதா இல்லையா, ஏற்றிக்கொண்டு போகிற டேங்கர், ஈரானுடைய கப்பல்கள், அந்த டேங்கர்களில் இருக்கக்கூடிய பெட்ரோலை, எண்ணெய் வளத்தை யாருன்னாலும் அவர்களோட பேசி வாங்கிக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், ஈரானுடைய தற்போது கடலில் இருக்கக்கூடிய கப்பல்களில் ஏற்றி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பெட்ரோலிய எண்ணெய் வளம் மட்டுமே 170 மில்லியன் பீப்பாய்கள் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. 170 மில்லியன் பீப்பாய்கள்னா எவ்வளவுன்னு நினச்சிக்கிறங்க. அவ்வளவு எண்ணெய் பீப்பாய்கள் கடல்ல இருக்கிறது ஈரானுடைய. அவைகள் நீங்கள் விலை பேசி யாருனாலும் வாங்கிக்கலாம், அதுக்கு நாங்கள் தடையை நீக்கிறோம் இருக்காங்கன்னா வேற வழி இல்லை. அந்த தடையாவது நீக்கினா தான் தற்போது இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டை ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் என்கிறது நாங்கள் பார்க்க முடியும். என்று கேட்டால், ஒரு நாளைக்கு ஹொர்முஸ் வழியாக 20 மில்லியன் பீப்பாய்கள் பெட்ரோல் பெர் டே போய்கொண்டிருந்தது, எண்ணெய் உற்பத்தி பொருட்கள் போய்கொண்டிருந்தது. இப்பொழுது 0% அது மாறி இருக்கிறது. அதுவல்லாமல் துபாயில் இருக்கக்கூடிய ரிஃபைனரி சென்டருங்கிறது ஒரு பெரிய சேமிப்பு கிடங்காக அது வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து குழாய் வழியாக ஒரு நாளைக்கு 4.5 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு போக முடியும் என்ற நிலையில் அதையும் அனுப்ப முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான். இதை தாண்டி சவுதியுடைய யான்பு துறைமுகம் வழியாக பெட்ரோல் உற்பத்தி பொருட்களை அனுப்ப முடியும். அப்படி அனுப்பினால் கூட அவங்க செங்கடலை தாண்ட வேண்டி இருக்குங்கிறதுனால அதையும் செய்ய முடியாது. ஈரான் அதையும் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா பக்கமும் சுற்றி அணையை கட்டி வச்சிருக்கிறான். எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் ஈரானுடைய இந்த பெட்ரோலை வாங்கிக்கிறங்க என்கிற கேவலமான ஒரு முடிவுக்கு தற்போது பணிந்து வந்திருக்கிறது அமெரிக்காங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வளம மாதிரி இன்னைக்கும் ஒரு கம்பியை கட்டுற கதையை சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டால், 4 முதல் 6 வாரங்களில் யுத்தம் முடிவுக்கு வரும், 1.5 மாசத்துக்குள்ள யுத்தத்தை முடிப்போம்னாரு. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? 3 days, 3 நாட்கள். 3 நாட்களுக்குள்ள போறோம், ஈரானை அடிக்கிறோம், தூக்குறோம், சரண்டர் பண்றோம், வர்றோம்னாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி யுத்தம் 20 நாளை தாண்டி போய்கிட்டு இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 6 வாரங்கள், கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு போயிடும், 1.5 மாசம் வரைக்கும் யுத்தம் பண்ணுவோம், 1.5 மாசத்துக்கு பிறகு சொல்லுவார் இன்னொரு 6 மாசம் அப்படிம்பாரு. இப்போ என்னன்னு கேட்டால் முடியல. இப்போ தோல்வி அடைஞ்சாச்சு, தோல்வியை ஒத்துக்கொண்டு ரிட்டர்ன் போக முடியலை. எப்படியாவது வெல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி அங்கே அடிச்சிட்டோம் இங்கே அடிச்சிட்டோம்னு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, ஏன்னா டெய்லி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, டெய்லி சோசியல் மீடியாவில் ஃபுல் பிஸி தலைவர்.
அவ்வளவு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறத பார்க்க முடியும். கமெண்ட் அடிக்கிறது தான் தலைவனுக்கு வேலையாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு லட்சணம் மாறி போயிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 6 வாரங்களில் யுத்தத்தை நாங்கள் முடிப்போம், ஈரானுடைய இராணுவத்தை முடக்கிறதுலையும் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற ஈரானுடைய திறனை பாதிப்பை உண்டாக்குவதிலையும் அமெரிக்கா கணிசமான முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயிச்சிட்டோம் என்று சொன்னதை தாண்டி இப்ப ஜெயிச்சிட்டோம் என்று சொன்னாங்க, இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா இந்த பொழப்புன்னு கேட்குற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறத நாங்கள் பார்க்க முடியும். என்னென்னா, காசா அப்பாவிகள் மேலே அவ்வளவு அநியாயத்தை செஞ்சு அவ்வளவு குண்டுகளை போட்டு எவ்வளவு பாடுபடுத்தினாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகாது, நம்ம கேட்ட பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகாது. அல்லாஹ் தஆலா அதை வீணடிக்க மாட்டான். இன்னைக்கு ஈரானிடம் அதற்கு தேவையான பதிலடியை வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள். மிக பெரும் திருப்தியான ஒரு பதிலடியை ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக என்பதை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இன்னைக்கு வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல் பகுதி, அதே போன்று இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலெல்லாம் ஒரே நாளில் 55 பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியா மேலே இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 8 ஆளில்லா விமானங்களை சவுதி அரேபியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 8 ஆளில்லா விமானங்கள் யார் ஏவினாங்கிறத சவுதி அரேபியா சொல்லலை. ஈரான் தான் ஏவி இருந்தால் ஈரான் ஏவினா என்று சொல்லியிருப்பாங்க. எனவே சவுதி அரேபியா இதை சொல்லாத பட்சத்தில் ஈரான் அல்லாத இன்னொரு சாராரும் ஏவுகிறார்கள் என்பதை சவுதி அரேபியா தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. அதே போன்று குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்களை நாங்கள் தடுத்திருக்கிறோம், ஏவுகணை தாக்குதல்களை தடுத்திருக்கிறோம்ங்கிறாங்க. எத்தனை அவங்க குறிப்பிடலை, யார் அடிச்சாங்கிறதையும் அவங்க குறிப்பிடலை. ஏன்னா இன்னைக்கு சவுதி மேலையும் குவைத் மேலையும் ஈரான் தாக்குதல் நடத்தியதாக எங்கேயுமே அறிவிக்கலை. எனவே மூன்றாம் தரப்பாக அமெரிக்க இஸ்ரேலுடைய கள்ள கூட்டணி ஈரானுடைய பெயரை பயன்படுத்தி அரபு நாடுகள் மேலே அட்டாக் பண்ணுறானுங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கிற அதே நேரத்தில் 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 8 ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நாங்கள் இடைமறிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் UAE மேலே ஈரான் தாக்குதல் நடத்தலைங்கிறது தெளிவான ஒன்று. ஆனால் இன்றைக்கு 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 8 ட்ரோன்களையும் நாங்கள் தடுத்திருக்கிறோம்னு UAE சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் தாக்கினா நாங்கள் தாக்கினோமா, ஈரான் இன்றைக்கு எச்சரிக்கை தான் விடுத்திருக்கிறாங்க. ராசல் ஹைமா பகுதிகள் எல்லாம் கடுமையான தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம். ஏன்னா ஹொர்முஸ் நீர்நிலை மேலே தாக்குதல் நடத்துவதற்கு UAE தன்னுடைய பேஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ராசல் ஹைமா மேலே தாக்குதல் நடத்த வேண்டி வரும். எனவே நீங்கள் உங்களுடைய பேஸை கொடுக்கக்கூடாது, எங்கள் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு. கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களை நோக்கி தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி இன்றைக்கு எச்சரிக்கை தான் ஈரான் விடுத்திருக்கே தவிர எந்த விதமான தாக்குதல்களும் UAE மேலே நடத்தவில்லை. எனவே UAE, குவைத்து, அதே போன்ற பஹ்ரைன், அதே நேரத்தில் சவுதி அரேபியா, இந்த 4 நாடுகள் மேலே இன்னைக்கு மொசாத் உள்ளிட்ட அவர்களுடைய குரூப்பு தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய குரூப்பு தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்பது திட்டத்தெளிவான ஒரு விஷயமாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல சவுதி அரேபியா இன்றைக்கு சிரியா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களை கண்டித்திருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களை கண்டிச்சிருக்கிறாங்க நேற்றைய தினம், அதை நம்ம சொல்லியிருந்தோம். லெபனான் மேலே தாக்குதல் நடத்துவதை கண்டிக்கிறார்கள், சிரியா மேலே தாக்குதல் நடத்துவதை கண்டிக்கிறார்கள். ஏன் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதை கண்டிக்க முடியவில்லை? அதையும் கண்டிக்கணுமா இல்லையா? ஈரானில் இதுவரைக்கும் 2000க்கு உட்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு. அவங்களாம் உசுர் இல்லையா? ஒரு நிதானமான சிந்தனை இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வர வேண்டும். உலகத்தில் நம்முடைய 100% எதிரியாக இருந்தாலும் சரி, அவனை கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. குறிப்பாக ஈரானுடைய மக்கள் இன்றைக்கு நவ்ரூஸ் என்கிற அவர்களுடைய ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. அவருடைய நேஷனல் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று. அது பாரசீகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா, இஸ்லாத்துக்கு சம்மந்தப்பட்டது அல்லது பாரசீகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவை ஈரானிய மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்கோ, அதாவது ரஷ்யாங்கிறது தெஹ்ரானுடைய ஈரானுடைய விசுவாசமான நண்பனாகவும் அதே நேரத்தில் கூட்டாளியாகவும் எப்போதும் நாங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஈரானிய மக்கள் கடுமையான சோதனைகளை கண்ணியத்தோடு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி விளாடிமிர் புட்டின் வாழ்த்தி இருக்கிறதோடு இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ரஷ்யா ஈரானோடு விசுவாசமான நண்பனாகவும் கூட்டாளியாகவும் தொடரும். எனவே என்ன நடந்தால் நாங்கள் உங்களோட இருப்போம். அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல்கள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் படுகொலியில் தள்ளி ஒரு உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தூண்டிவிடுகிறது. எனவே இது நிறுத்தப்பட வேண்டும். ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியை படுகொலை செய்தது என்பது வஞ்சகமான கொலை
என்றெல்லாம் கடுமையாக கண்டித்து நாங்கள் எப்பயும் உங்களோட இருப்போம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு விளாடிமிர் புட்டின் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. ஈரான் வெற்றியை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், முழு உலகம் அமைதி பெற வேண்டும், மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது. அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.